குவிக் ரேபிட் ஃபயர். வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 1 கிலோ ஆஃப் டொமேட்டோஸ்? யார் பதில் சொல்லுங்க. 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறா? கண்டிப்பா மாப்பிள்ள தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? சரி, எனி அதர் கெஸஸ்? From Spain. தப்பா? தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருது. 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட். அது அப்பப்போ ஏறும் இறங்கும். தாத்தா சொல்லுவாரு எனக்கு. நான் தாத்தா 30 ரூபா. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா. நோ அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க மேம் சொல்லிட்டேன். மேம் நான் ஒரு சீன்ல அவங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்ல மேம் அந்த சீன் பசியில கண் கலங்கி பிரேக் சொல்ல. ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா. எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேருக்கு? கெஸ்ட் 5 பேர் மாமியார் பாக்குறாங்க. கம் ஆன் மாப்ள. என்ன அரிசி? புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இருக்குல்ல. இந்த அரிசி வீட்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. தப்பா? 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சீங்களா? ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. சிம்பிள். 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா. அதே பாட்டு தான் போக போக தெரியும். திடீர்னு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட். பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் அ மேரேஜ். ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவா வைக்கணும்னா என்ன பண்ணணும்? She knows better. ஐ லவ் யூ சொல்லணும். அது எவ்வளவு பயந்து சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழ்ல சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தல. How to keep marriage? Don't get married. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க. Man has only one answer. ரைட். நீங்க Just living in the character. Absolutely. சொல்லுங்க worst wedding gift. எங்க those of you who are married, worst அப்படினா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்களே கல்யாணம். இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட். அது போதும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போதும்பா. இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. Right. Worst wedding gift. உங்க கல்யாணத்துல சார், I know long time ago you got married, but still do you remember worst wedding gift? Glad you said long time back. ஞாபகம் இல்லை. Probably books. Books கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அது என்ன பண்ணுது? சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். Sorry, I don't remember what happened yesterday. All right. Okay. Finally, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டரோட ஃபோன் வந்து செக் பண்ணும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த ஆசை ஒன்று இருக்கும்ல? யாரோட ஃபோன் செக் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் ஃபோனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளோ விஷயம் இருக்கா? எஸ். யாரோட ஃபோன் செக் பண்ணணும்? Whatever I do is on my Instagram, so அதுல பவி வந்து க்ளீன் புக்மா. அப்படி சொல்றவங்கள தான் நம்ப கூடாது. இல்ல சான்வி? ரைட்.